இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்லக்குட்டீஸ். இமான் அண்ணாச்சி தமிழ் திரையுலகை அப்படியே ஜாம்பவான்களாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு 5 உச்ச நட்சத்திரங்களை தான் நம்ம இங்க கூப்பிட்டுருக்கோம். ஒரு ஹீரோ அப்படின்னா அவருடைய வேலை என்ன தம்பி? வீட்டை பாத்துக்கிறது. வீட்டை பாத்துக்கிறதுன்னா எப்படி எனக்கு தெரியல. வீட்டை பாத்துக்கிறதுனா காவல் காக்கிறது. கிட்டத்தட்ட இப்ப நம்ம செல்லக்குட்டீஸுக்கு வெளியே நிக்கிற செக்யூரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே ஹீரோ தான் போடுறது. உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் திவாகர். உங்க அம்மா பேர் சொல்லவே இல்லையே. தாமரை செல்வி. தாமரை செல்வி. உங்களுக்கு வில்லன் யாரு? அதாவது திவாகரா இல்ல தாமரை செல்வியா? 2 பேரும் கிடையாது, கீழே இருக்க அப்பத்தா மட்டும்தான். கீழே ஒரு அப்பத்தா இருக்காப்லங்க, அதுதாங்க நமக்கு வில்லனே. என்ன பண்ணாங்க அப்பத்தா உனக்கு? கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஒரு சிக்கன் சொன்னாங்க ஒரு நாள், அதுல நிறைய மசாலாவை கொட்டி என்ன சாப்பிட வச்சு எனக்கு வாய் ஏஞ்சிச்சு. எப்படினே உங்க அம்மாவுக்கு சரியா சமையல் வராதோ? அப்படிலாம் இல்ல. உங்க அம்மா சமையல் நல்லா இருக்கா? எங்க அம்மா சமையல் நல்லா இருக்கு. எங்க அம்மா சமையல் நல்லா இருக்கு. அது எப்படி உங்க அம்மா சமையல் மட்டும் நல்லா இருக்கா, எங்க அம்மா சமையல் நல்லா இல்லையா? அது உங்க அம்மா, இது எங்க அம்மா. எங்க அம்மா சமையல் பிடிச்சிருக்கு, அம்மா எங்க அம்மா கூட இருக்கு. நீங்க உங்க அம்மா சமையல் பிடிச்சிங்கன்னா உங்க அம்மா கிட்ட போய் உட்காந்துக்கோங்க. உனக்கு சோறு கிடைக்காது, பரவாயில்லையா? சரி, எங்க அம்மா எனக்கு சோறு போடுவாங்க. வரல சொல்லுங்க, வாயில இருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது. வாயில இருந்து நம்ம வாமிட் மட்டும் தான் வரும். வணக்கம் மிஸ்டர் சிம்பு. சூப்பர் ஸ்டார் வந்து சிம்பு அப்படின்னா நிறைய கணிப்பெல்லாம் சொல்லி. சிம்பு இல்ல, ரஜினி தான் சூப்பர் ஸ்டார். அவர் இன்னைக்கு ஸ்டைலான ஒரு பேரே இல்ல. ஹலோ தம்பி, அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து அவர் சிம்பு தான், தெரியுமா உனக்கு? அவரு உங்களுக்கு சூப்பர் ஸ்டார், எனக்கு ரஜினி. சிம்பு வந்து சூப்பர் ஸ்டார். இப்ப தம்பி, சிம்பு வந்து ஒரே நேரத்துல எத்தனை பேர் அடிப்பாரு? 10 பேர் அடிப்பாரா? 100 100 பேர் வந்தாலும் அப்படி சிம்பு அப்படி தூக்கி பறக்க விடுவாரு ஏர்ல. ரஜினி எத்தனை பேர் அடிப்பாரு? 1. ஒரே 1000 அடிப்பாரு. யாரு? 1000. சிம்பு வந்து 10,000 லாக்ஸ் அடிப்பாரு. ஒரு 2 பேரும் தீபாவளிக்கு பட்டாசு படத்தை பேசிட்டு இருக்காங்களோ. 1000 10,000. என்னப்பா கதை உங்க கதை? இப்ப நீ ஒரு ரஜினி மாதிரி ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணி காட்டுற. என்னடா காவத்து கையில் எடுத்துட்ட? தனுஷ் சார் மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணி காட்டேன். யார் வந்து யாசின இல்ல தனுஷ் சார்ல சிங்கிள் டேக்ல அடிப்பாரு. சரி சரி நான் சொல்றேன், மாரியே சொல்றேன். யார் வந்து யாசின தெரிஞ்சிடு. அவர் சிம்பு மிரட்டுறே நீ? இல்ல, சிம்பு பெஸ்டா ஷூ போடுவாரு, ரஜினி ஷூவே போட மாட்டாரு. இல்ல இல்ல இல்ல, நான் இப்ப தனுஷ் போட்டு வந்திருக்கேன், ஷூ போடல. நான் இன்னைக்கு தனுஷ் கட்டப்ல வந்ததுனால ஷூ போடாம வந்திருக்கேன். ஐயா அசுரன்ல தனுஷ் வந்து ஷூலாம் போட்டா டான்ஸ் ஆடுவாரு. சரிப்பா, இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப தனுஷ் கெத்தா சிம்பு கெத்தா? தனுஷ் கெத்து. அவர்தான் கெத்து. அசுரன், உங்க மேல ஏதோ ஒரு கம்ப்ளைண்டோட உங்க வீட்டுல வந்திருக்காங்களா? என்னன்னு கேப்பா. இப்போ ட்ரெஸ் கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி சார் போடுற மாதிரி கோட் வேணும். ஒரு ரஜினி சாரை பார்த்து ரஜினி சார் மாதிரியே இருக்கான்னு சொல்றானா? சரி, இது மாதிரி ரஜினி சார் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, அவரை மாதிரி ஒண்ணு நடக்க தெரியுமா? இப்போ வந்து நம்ம ஜெய் ராகவ் வந்து அப்படியே ரஜினி சார் மாதிரி அப்படி நடந்து காட்ட போறாப்ல. ஸ்டார்ட் தி மியூசிக். ஆமா, அதாவது மருமகனை கூட்டு வந்தோம், அவர் மாமனார மாறிட்டாப்ல. ஆமா தம்பி, நீங்க வந்து ரஜினி மாதிரி எல்லா வகையிலும் சூப்பரா நடிச்சீங்க தம்பி. ஐயா, ரஜினி சார் கோபப்படுவார் தெரியுமா?
சரி ரஜினி வெக்கப்படுவார் தெரியுமா? அப்பா டெய்லி அம்மா அடிப்பாரு, நான் அப்பா அடிப்பேன். ஐயோ தெரியாம என் மேல கம்ப்ளைண்ட் சொல்லிட்டேன் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா யோசிக்காங்க. தம்பி எல்லார் வீட்லயும் சண்டை வருமா? ஆமா, உங்க வீட்ல எதுக்கு சண்டை வருது? நான் தப்பு பண்ணா டெய்லி சமாடி அடிப்பாரு அப்பா. எப்படி அடிக்கிறாரு? ஸ்டீல் ஸ்கேல் எடுத்து அடிப்பாரு. ஸ்டீல் அந்த ஸ்கேல் வச்சு அடிக்கிறாரு. கையிலயா கால்லயா? எல்லாத்துலயுமே. எல்லார இடம்லாம் அவர் பார்க்கறதே கிடையாதுங்க. அவன் சொல்ல முடியாத சில இடங்கள்லாம் இருக்கு. உங்க அப்பா இப்போ ஒன்னு அடிக்கிறாரு, ஓகே நீ சேட்டை பண்ற, ஒன்னு அடிக்கிறாரு. உங்க அம்மா பார்த்தா அப்படி சேட்டை பண்ற ஆள் மாதிரி தெரியலையம்மா, ஏன் அடிக்கிறாங்க? ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க அம்மா. எங்க அம்மாட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கீங்க, எதையாவது ஒண்ணு தப்பா சொல்லி விட்டுறாரு. என்னம்மா அப்படி சொல்றாங்க டப்புன்னு? ஐயோ தெரியலையே. நீங்க அங்க இருந்து சிக்கல் காட்டுறதுல எங்களுக்கு தெரியுது. அவங்க அத்தை அவங்கள ஒதுக்கி வச்சிட்டாங்க. அத்தை ஒதுக்கி வச்சிட்டாங்களோ? ஓ அதனால தான் அப்பத்தான் சமையல் நல்லா இல்லைன்னு சொன்னியா? இப்பதான் தெரியுது. அவன் ஏன் ராஜா அவங்க அத்தை ஒதுக்கி வச்சிட்டாங்க? ஐயோ தெரியலையே. நீங்க கொடுத்த சிக்கலுக்கு பலன் கிடைச்சிட்டா? இருந்தாலும் நாங்க விட மாட்டோம், நோண்டி எடுக்காம விடவே மாட்டோம், சரியா? ஆமா. ஒரு போன மாசம் 13ஆம் தேதி உங்க வீட்டுல ஒரு சண்டை நடந்துச்சு, அது எதுக்கு? 13. சரி 12ஆம் தேதி, சரி 10ஆம் தேதி உங்க பாட்டிக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒரு சண்டை நடந்துலடா? ஆமா. அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன். அது அம்மாவும் கீழே போய் அப்பதா கிட்ட சண்டை போட்டாங்க, அப்பதாவும் அம்மா கிட்ட. அம்மா கீழே போய் அப்பத்தாட்ட சண்டை போட்டுருக்காங்க, அப்பத்தா மேல வந்து அம்மாட்ட சண்டை போட்டு ரெண்டு பேருமே ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் மேல ஏறி வந்து பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. தம்பி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லவே மாட்டானா பாருங்களேன். இப்ப பாருங்களேன், அப்பத்தா என்ன சொல்லி சத்தம் போட்டாங்க? அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்த மருமக. உங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் மருமகளா? செகண்ட் மருமக எனக்கு சித்தி. அவங்க செகண்ட் தான வராங்க. அவங்க செகண்ட் தான வராங்க. யாரு? சித்தப்பா கல்யாணம் ஆகல. சித்தப்பான்னு ஒருத்தர் இருக்கார்லையா, அவருக்கு கல்யாணம்னு ஆகுதுல, ஆகும்போது அவருக்கு ஒரு பொண்டாட்டின்னு ஒண்ணு வரும்ல, அது யாரு? எங்க அம்மாவுக்கு அடுத்து வந்தாரு தானே. அது செகண்டா தான வராங்க. செகண்டா வந்த ஆளு வந்து அவங்க பேசலாமா? எவ்வளவு பெரிய தப்பு அது. ஆமா, செகண்டா வந்தவங்க என்ன தம்பி பேசுனாங்க? அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க அம்மா. இன்னும் வரவே இல்லங்க அவங்க. ஹலோ, உங்ககிட்ட கேட்டானா? நானே உங்களை மறைக்கிறதுக்கு எவ்வளவு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் அங்க இருந்து இப்படியே ரியாக்ஷன் பண்றது. என்ன தம்பி உங்க அம்மா பயங்கரமா காமெடி பண்றாங்கடா. அவன் ரெண்டாவது மருமக பேர் என்ன? யாமினி. யாமினிக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன சண்டை? அம்மா கிட்ட யாமினி சித்தி பேச மாட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு சண்டை. சரி, அந்த இப்ப அப்பத்தா யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்ல ரெண்டாவது வந்தாங்களே அவங்க யாமினி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் இருக்காங்களோ? அப்புறம் இதுல என்னடா பிரச்சனை? நீங்க இந்த பிரச்சனையில யார் மேல தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அம்மா மேல தான் தப்பு இருக்கும். எங்க அம்மா மேல தான் ஒரு சின்ன எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன தப்பா இருக்கும் தம்பி அது? அவங்க கெட்டதையே அதே சொல்லினு. எதை சொல்றாங்க சொல்லுங்க, நான் இப்ப என்னன்னு கேட்டுறேன். என்ன ஒதுக்கி வச்சிட்டாங்க அத்தை, என்ன ஒதுக்கி வச்சிட்டாங்க அத்தை, அதையே சொல்லினு. இப்பதாயா பொண்ணு பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ள யாமினிக்கு தாயா எல்லாம் முக்கியமும் கொடுக்காங்க. அத்தை என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்களே, அத்தை 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 அப்படி கத்துறாங்க. என்ன அது இவங்க அப்பாவுக்கு இரிட்டேட் ஆயிருது. ஏய் எங்க அம்மா எங்கடி உன்னை ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு இவரு சாதாரணமா கேட்டிருக்காரு. சாதாரணமா கேட்கல, அடிக்கவும் அடிப்பேன். சாதாரணமா அதுக்கு நான் அப்பாவை அடிப்பேன். மாமியார் ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன்னு உங்க அவர்கிட்ட சொல்லுங்க. தெரியாம சொல்லிட்டேங்க. நீங்க தெரியாம அடிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. தெரியாம அடிச்சிட்டமா? அடிக்கவே இல்லைங்க. சாரி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்னடா ரொம்ப ஒரு ரோபோட் மாதிரியே உங்க அப்பா பேசிட்டு இருக்காரு. அங்க ஒரு பூதம் போயிட்டு இருக்கு. அங்க ஒரு பூதம் போயிட்டு இருக்கா? அங்க பாருங்க. டேய் அவன் ப்ரொடக்ஷன்டா, டீ கொடுத்துட்டு இருக்கான், அவளே போய் பூதம்ன்ற. தம்பி இப்ப இங்க இருக்கிற ஆட்கள்ல யாரை பார்த்தா பூதம் மாதிரி இருக்கு தம்பி? இந்த பிங்க் கலர், அந்த வயலட் கலர். ரெண்டு பேருமா? நன்றி தம்பி. வாங்க மாஸ்டர், உங்க மேல ஏதோ ஒரு கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்களா உங்க வீட்டுல? அப்படியா? என்னன்னு கேப்பமா? யாருங்க இது கம்ப்ளைண்டோட வந்தது?
நைட்ல தூங்கவே மாட்டேங்கிறான். 1 மணி ஆனாலும் தூங்காம வேடிக்கை பார்த்துட்டு முழிச்சிட்டே தான் இருப்பான். நானு அவர் தூங்குனாதான் தூங்குவான் நைட்ல. ஆமா, நீ எதுக்கு 1 மணி வரைக்கும் முழிச்சிருக்க? என்ன விளையாட்டு தம்பி விளையாடுவீங்க நைட்டு? கண்ணாம்பூச்சி. ஓ, டெய்லி பேய் கூட கண்ணாம்பூச்சி விளையாடுறாரோ? ராகவல் ஆரம்பிச்சுக்கிறதுனால. தோசை கரண்டி எத்தனா பயந்துன்னு கம்முன்னு பத்துருவான். அந்த கரண்டி காட்டுற வரைக்கும் படுக்க மாட்டான். அதை எடுத்து மிரட்டினா 10 கம்முன்னு தூங்கிடுவான். அது தோசை கரண்டி வச்சிருக்கீங்களா? இப்போ வந்திருக்கேன். கொண்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன். அடங்கலன்னா தான். என்னடா தோசை கரண்டி கை அடி வாங்க போறதா இல்ல நீங்க? தோசை கரண்டில அடிப்பாங்களா உனிய? நீங்க இவனை மிரட்டுற மாதிரி இவனை ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் மிரட்டி பாருங்களேன் எனக்காக. வரணுமா? பாத்தியா? இங்க பாரு, இது இருக்குல்ல, இத வச்சு அடிச்சனா அப்படியே பட்ட பட்டையா வீங்கிடும். பாத்துக்கோ. அது என்ன அந்த ரூஃப் வெச்சா? டீச்சரா? ஆமா. இறங்கி வாங்க. இவனை என்னன்னு ஒரு கை பாத்துருவோம். வரேன் இரு. உன்னை அடிக்க தான் வந்து இருக்கேன். வந்து காட்டுறாரு. நான் கீழ இறங்கி வரும்போது நீ ஒழுங்கா உட்காரலன்னு வெயி. அப்புறம் நீ இன்னும் அவனே தெரியாது. வாங்க வாங்க டீச்சர், வாங்க டீச்சர். கரண்டியோட வாங்க டீச்சர். அவன் வீட்டுக்கே போயிடும் போட்டுருக்க. சரி, நீங்க மேல உட்காந்து. ஆமா, குழந்தைகளே இந்த மாதிரி பட்ட பட்டையா வைக்கிற அளவுக்கு போடுறாங்களே, நீங்க ஏதாவது பட்ட அனுபவம் இருக்கா? இல்ல இல்ல. நீங்க ரொம்ப பயந்த சுபாவமோ? இல்ல. எப்படி அண்ணன் மேல எதுவும் கோவம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கம்மா? அவர் கோவப்படுற அளவுக்கு அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாரு. கொஞ்ச நேரம் பேசாம விட்டனா அதுக்கப்புறம் சால் ஆயிடுவோம். இந்த கரண்டிகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. தொடப்பக்கட்டைகள் சைலண்டா இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பூரி கட்டைகள் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல? அந்த மாதிரிலாம். அப்போ உங்க வீட்டுக்காரர் மேல கோவமே வராது? உங்க அப்பா அம்மா என்னைக்கே சண்டை போட்டுருக்காங்களா தம்பி? அதெல்லாம் போட்டிருக்காங்க. சும்மா எங்க அம்மா இங்க வந்து சும்மா இருக்கா பெருமைக்காக சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தம்பி, வேற என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? காலையில இருந்து தூங்கி எழுந்து உக்காந்தானா அவ்வளவுதான். பல்லே தேய்க்கிறது இல்ல. அப்படியே சோஃபால படுத்துட்டு அம்மா என்ன குக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டே இருப்பான். அம்மா பேஸ்ட் பிரஷ் எடுத்து தர மாட்டாங்க. ஏங்க, ஒரு புள்ள முழிச்ச உடனே பேஸ்ட் பிரஷ் எடுத்து கொடுத்தா தானங்க அவன் பல்லு விளக்குவான். நீங்க பாட்டுல சமையல் கட்டில உட்காந்து அப்படியே தோசை சுட்டுட்டே இருந்தீங்கன்னா என்னடா தம்பி? என்ன காலையில முழிச்ச உடனே உன் காலை தொட்டு கும்பிடணுமா தம்பி? அதெல்லாம் தேவையில்ல. நீ அவ்வளவு மரியாதை எல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. காலையில அப்படியே நம்மால அப்படியே பெட்ஷீட்டை விளக்குன உடனே, ஏய் சைலேஷ், இந்தாடா பேஸ்ட், இந்தாடா பிரஷ். இப்ப வேணாமா, நான் அப்புறமா வளைக்கிறேமா அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஒரு சின்ன பிரேக் விட்டோம்ல பிஸ்கட் சாப்பிடுறதுக்கு, அந்த பிரேக்ல உங்க அம்மா ஏதோ கூப்பிட்டு உடனே போன்ட்ட பேசிட்டு இருந்தாங்களே, என்ன பேசிட்டு இருந்தாங்கம்மா? யாமினி சைத்திய பார்த்து அதிகமா பேசாதன்னு. ஹாய், வணக்கம். ஓகே, உன் பேர் என்ன தம்பி? சிவா ஆசிஸ். சிவா ஆபீஸ் போறாரா? சிவா அம்மாட்ட இது கொடுங்க, மைக் கொடுங்க. நீங்க இவரை பார்த்தாச்சுன்னா என்ன ஹீரோ மாதிரி இருக்காரு நினைக்கிறீங்க? ஆரியா மாதிரி தான் இருக்கான். சரி, இன்னைக்கு இந்த எபிசோட்ல இவனை ஆரியான்னு நினைச்சுக்கிடுவோமே, சரியா? ஆனா நீங்க யாரியான்னு கேட்டப்படாது. ஓகே, உங்க அப்பா பேர் என்னம்மா? ஆரியா நட்ராஜன். அவங்க அப்பா என்னம்மா, என்ன வேலை பார்க்காங்கம்மா? அப்பா கிட்ட தான் கேட்கணும். நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்ல. அப்பா நீ எந்த வேலை பார்க்குற? இல்லப்பா, உனக்கு தான் தெரியுமே நான் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவேன்னு. வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டரை நோண்டிட்டு பாரு. இவர் வேலையே தம்பியா, வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுவாரு. அவ்வளவுதான். இதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பயங்கரமா தடுக்கும் பிளாக்ல பண்றாயா அவன் தம்பி. பயங்கரமான தற்காப்பு கலையெல்லாம் கத்து வச்சிருக்காரு. ஆமா, அவர் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? அவன் கராத்தே கிளாஸ் போயிட்டு வந்து டெய்லி நைட்டு ஒரு அந்த பாக்ஸிங் கிளாஸ்லாம் போட்டு ஒரு 15 ரவுண்ட் என் கூட ஃபைட் பண்ணாதான் தூங்குவேன்னு சொல்லி அட முடியுமா? அடி வாங்கணும் சார் டெய்லி. உங்க கூட? ஆமா. உங்க அப்பா கூட ஃபைட் பண்றியா? வாங்க, நான் இறங்கிக்கலாம் வாங்க. இப்போ உங்க அப்பாவும் நீயும் ஃபைட் பண்ண போறீங்க, நாங்களாம் பார்க்க போறோம். அப்படியே மைக் டைசன் மாதிரிலாம் குத்துறான். சரிம்மா, நீங்க சொல்லுங்க. தம்பி மேல வேற என்ன கம்ப்ளைண்ட்டுங்க?
கடைக்கெல்லாம் போனோம்னா அவனுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிடுவான். அவங்க அம்மாவுக்கு எதுவும் வாங்கன்னா வாங்க விட மாட்டான். உடனே வீட்டுக்கு போனோம்பா. ஏன்னு கேட்டா அவங்க அம்மாவை பிடிக்காது, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்படியே தம்பி உங்க அம்மாவுக்கு ஜாமான்லாம் வாங்கும்போது வாங்க கூடாதுன்னு சொல்லிடுவியோ? ஏன், என்ன காரணம்? ஆனா நான் ஒரு தடவை சொல்லிட்டா அவங்களும் கேட்க மாட்டாங்க, வாங்கிட்டு தான் போனா நான் அங்கேயே வந்துருவாங்க. நானும் வெயிட் பண்ணிடுவேன். ஓ, என்ன இது வேற எது தேவையில்லாத பொருள் இது வாங்குறாங்களா? போன வாரமே ஒரு பேக் வாங்கிடுவாங்க, மறுபடியும் ஒரு பேக் வருவாங்க. எங்க அம்மா ஒரு பேக் பைத்தியங்க. பாட்டு எப்பா பாரு புது புது பேக்கா வாங்கி வர்றேன். எத்தனை பேக்குமா வச்சிருக்காங்க? 20 இருக்கும். ஏங்க ஒரு ஆளுக்கு 20 பேக்கா இருக்கும்? இல்ல சார், 20 பேக்லாம் இல்ல. 18. போன வாரம் 1 வாங்கினேன், அதுக்காக அவன் அப்படி சொல்றான். உங்க வீட்டுல வெட்டியா செலவு பண்றது யாரு தம்பி? உங்க அப்பாவா உங்க அம்மாவா? அப்பா. ஏன் இப்ப கடைசியா என்ன தேவையில்லாத செலவு பண்ணாரு அவரு? டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்டு வருவார். ஏன் வீட்டுல சாப்பாடு சரியில்லையா தம்பி? வீட்டுலாம் நல்லா தான் சமைக்கிறாங்க. வீட்டுல நல்லா தான் சமைக்கிறாங்க. இருந்தாலும் எங்க அப்பா வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அப்படியே ஹோட்டல்லே சாப்பிட்டு எல்லாம் வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ்லேருந்து யாராவது பார்க்க வருவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்க. டெய்லி இல்லை டெய்லி இல்லை, வீக்கெண்டு எப்போமாவது வருவாங்க. சரி, பார்த்துட்டு அவங்க கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவோம். அது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுவேன். அவனுக்கு வாங்கி தரலங்கிற கோவத்தினால அப்படி சொல்கிறான். உனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறா? ஹலோ, விட்டுட்டு சாப்பிடுறப்போ ஒரு பீஸ் இவனுக்கு அவனை விட்டுட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டேங்கிறதுனால கோவம். அவனையும் கூட்டு போனோம்னா ஓகேன்றோம். அப்படியா? அடுத்த வாட்டி உன்னை கூட்டு போய் சொல்லட்டுமா? சரி, இவனை கூட்டு போய் சொல்லிடுறோமா. வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? இல்லை சார், வேற எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. ரைட், ஓகே, கை தட்டுங்க. இந்த எஸ்கே மேல யாருங்க குற்றச்சாட்டு சொல்றது? அதான் சார். நீங்களா? ஆமா. என்ன கம்ப்ளைண்ட் கேளு. என்ன கம்ப்ளைண்ட்பா? காலையில எந்திரிச்சு சார், காலையில எந்திரிச்சாக்கா எந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ண மாட்டான். அந்த சோஃபா செட்ல வந்து படுத்துப்பான். அது நான் திட்டி கை வாங்கினாதான் போய் ப்ரெஷ்ஷே பண்ண போவான். அவனை பார்த்து என்னோட தம்பியும் கேட்டு போனா, இவன் என்ன பண்ணா, வாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பண்றேன். டேய் பல்லு தேய்ச்சியா? எப்ப விளக்குன? இப்போ தம்பி உங்க முகத்தை அப்படி கொண்டாங்க பக்கத்துல. ஒரு வாட்டியா மூஞ்சில ஊதுறான். இப்போ அவன் ஊதுனால பல்லு தேய்ச்சிருக்கானா இல்லையா? தேய்க்கல. பல்லு தேய்க்கல. நல்ல ஒரு வாட்டி பக்கத்துல பா. கொஞ்சம் மோப்பம் போடுறாரு தம்பி ஒன்று. ஏய் ஊத சொல்லல, மோப்பம் உரி. பிடிச்ச மாதிரி இருக்கா? என்ன ராஜா? சோப்பு போட்டனே. என்ன சோப்பு போட்டேன்? வாட்டர்மெலன் சோப். வாட்டர்மெலன் சோப் போட்டியா? வாட்டர்மெலன்ல தயாரிக்கப்பட்ட ஒரு சோப்பை எங்க அப்பா வாங்கி வச்சிருக்காரியா, அதை போட்டு தான் குளிச்சோம். ஆமா. வணக்கம் தம்பி. வணக்கம். நீ 10 வருஷம் ஆச்சு நான் குளிச்சு. குழந்தைகள்கிட்ட அவங்க பெற்றோர் ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா, அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம கேட்க போறோம். ஜெயராகவ், அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமேட்டு உங்களுக்கு வந்து நோ மூவிஸ், நீங்கள் தேட்டருக்கு வரக்கூடாது, டிவி ஃபோன் எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. மார்வல் பார்க்கலாம்ல? மார்வல் காமிக்ஸும் பார்க்கக்கூடாது. அப்போ எதுதான் நான் பார்க்குறது? கிளாஸ் மட்டும், ஆன்லைன் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணு. அதுக்கு மட்டும் அந்த 1 hour 45 minutes உட்கார மாட்டேங்கிற? கண்ணு வலிக்குமா? கண்ணு வலிக்கட்டும். இது எதுக்கு தெரியுமா கண்ணு வலிக்குது? ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கல. இல்ல லைட்டிங்க வந்து உங்க மேல வச்சு பேய் மணி. பட் என்ன உங்களுக்கு லாஸ்ட் வீக் நேற்று என்ன சிலபஸ் எடுத்தாங்கன்னு தெரியுமா? என்ன ரைம் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியுமா? நான் இப்போ இனிமேட்டு உனக்கு வீட்டுக்கு போனதுலேருந்து இப்போ நீ இங்கேருந்து ஸ்டெப் அவுட் பண்ணதுலேருந்து உனக்கு மூவிஸோ டிவி ஃபோன் எதுவுமே கிடையாது. அண்ணாச்சி பின்னாடி இருந்து பார்க்க போகுது. அண்ணாச்சி பார்க்கட்டும். நானும் தான் இப்போ கேட்குறேன். அண்ணாச்சி முன்னாடி தான் நான் கேட்குறேன். சொல்லு. அண்ணாச்சி இங்கே வந்து என்ன கேட்க போகிறாரு, போட்டு கொடுத்துட போகிறேன். அப்போ அவங்ககிட்ட கொடுங்க, போட்டு கொடுக்க மாட்டேன். போட்டு கூட நீ சொல்லு, நானும் சொல்கிறேன். நான் ஒன்றும் தப்பாக சொல்லியே. இங்கே வந்துட்டு இப்படி பேசுகிறேன்னு வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, அதனால தான் இங்கே வச்சு பேசுகிறேன். காது கேட்கலையா? காதுக்குள்ள ஈ போயிடுச்சா? என்ன வெளிச்சம் கண்ணில் அடிக்குது. வெளிச்சம் ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன போய் ஒரு டீ சாப்பிட்டு இருக்குல்லங்க, என்ன நடக்கு? இல்லை நான் இனிமேல் மோட்டு பாட்டிலும் பார்க்க கூடாதான், கிட்ஸும் பார்க்க கூடாதான், படமும் பார்க்க கூடாதான். அப்ப எதுதான் நான் பாக்குறது? டிவி. அப்ப என்னதாமா பாக்குறது? அவனுக்கு என்ன படிக்கிறது முக்கியம் இல்ல, அந்த படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்லுங்க. நான் மத்ததையும் அவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். இனிமேல் கவனிக்க ஆரம்பிச்சு. ஆமா தம்பி வந்து இனிமே கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நல்ல பையனா மாறிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க டிவி பார்க்க விடுங்க, பார்க்காம விடுங்க, அது உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டாப்ல. கையை தட்டிருங்க ஒரு வாட்டி.
உங்க வீட்ல இருந்து யாரோ பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களா? என்ன சைலேஷ் எப்படி ஆடின டான்ஸு? நான் நல்லா தான் ஆடினேன். நீ நல்லா ஆடலையே. அதுக்கு என்ன பண்ணணும்? அவ்வளோதான். உனக்கு எதுவுமே கிஃப்ட் எதுவுமே தர மாட்டாங்க. உனக்கு எதுவுமே கிடையாது. உனக்கு எதுவுமே தர மாட்டாங்க. எனக்கா? எனக்கு தருவாங்களே. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். டான்ஸ்க்கு ஆடலையே. இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே வாங்கி தர போகிறதில்ல. எல்லாமே பாப்பாக்கு தான். தங்கச்சி இது எந்த தானே? தங்கச்சி இது என் தங்கச்சி தானே. இது தெரியாம வந்து தொங்கச்சி. ஹலோ, பதில் சொல்லுங்கம்மா. சொல்லு. இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே வாங்கி தர போகிறதில்ல. எல்லாமே பாப்பாக்கு தான். உனக்கு சொப்பு கிடையாது. வாங்கிப்பேன். பாப்பா கொடுக்க மாட்டா. அது அவளுக்கு தான் எல்லாமே. ஒரு திங்ஸ் கூட அவ கொடுக்க மாட்டா. சரி கொடுங்கம்மா. இப்போ கிஃப்ட் கொடுக்க கூடாது, அவ்வளோதானே? ஆமா கொடுங்க. அவன் கிஃப்ட் அப்புறம் தங்கச்சிட்டே கொடுத்துருவோம். நீ உன் தங்கச்சிட்ட கேட்டு வாங்கிக்கப்பா, சரியா? தம்பி, உங்க அம்மா ஏதோ ஒன்று உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்களா? என்னன்னு கேளு. நாதுமா எனக்கு வந்து 2 பையன். இவனுக்கு வந்து பொம்பளை ட்ரெஸ் போட்டு அந்த பெண்ணோட இதை பார்க்கணும்னு ஆசை. ஸோ அவனை பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அவன் பண்ண மாட்டேன்றான். பண்ணுறா ப்ளீஸ்ரா. போட மாட்டேன். ஏன்? பாப்பாவோட ஆசை தானே அது. பாப்பாவோட ஆசை நிறைவேற்ற மாட்டியா? போட்டு ஒரே ஒரு வாட்டி லிப்டிக் போட்டு ஜடையை வச்சுக்க சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லைடா, உங்கள் அப்பா வந்து பொண்ணே பிறக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அவருக்காக ஒரே ஒரு வாட்டி போட்டு காமிச்சிடறேன். ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்படி டக்குன்னு கழட்டிடுவோம். ஒரே ஒரு வாட்டி எனக்காக. யாரெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு காட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம அன்னை டேட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிஃப்ட் இருக்கு. யாருக்கு வேணும்? நீ போட போறியா? வாடா செல்லக்குட்டி, வாடா. ட்ரெஸ் எல்லாம் கைட் மாட்டேன். மேலே சும்மா மேலே விட்டுருந்தான். இவன் பிரச்சனை ட்ரெஸ் கலத்துறது தான் இருந்திருக்கு. பொம்பளை பிள்ளைலாம் பாவம். இருடா. தூக்காதலாம். நீ என்னடா ரம்பாவா? துணியை தூக்க. ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும். ஓடி போனா